வெல்கம் டு மன்சூரு சேனல். இன்றைக்கி ரொம்பவும் சுவையான சேப்பக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சேப்பக்கிழங்கு 2 விசில் விட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இதை தோல் உரித்து எடுத்துக்கலாம். தோல் உரித்ததுக்கப்புறமா இது மாதிரி மேலே கொஞ்சம் வழவழப்பாக தான் இருக்கும். இப்போ இதை சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேப்பக்கிழங்கை நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே சேப்பக்கிழங்கு எதனால் ஆட் பண்ணுறோன்னா அதில் மேலே இருக்கிற வழவழுப்பு உங்களுக்கு அந்த எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகிடும். அந்த வழவழுப்பு அதிகமாக இருக்காது. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுலாம். அந்த சேப்பக்கிழங்கு நல்லா கிளறி விடும்போது மேலே லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்லைஸாக தனித்தனியாக கிடைக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா இது மாதிரி ஓப்பன்லேயே வச்சு நீங்கள் கிளறி விடுங்க. இன்னும் நம்மளுக்கு நல்லா ட்ரையாக வரும். பாருங்கள், நம்மளுடைய சேப்பக்கிழங்கு ஃபஸ்ட்டு அந்த வழவழப்பே இல்லாமல் நல்லா உங்களுக்கு தனித்தனியாக வர மாதிரி இருக்குது. நம்ம எடுத்து குலுக்கும் போது பார்த்திங்கன்னா அது எல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக தான் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி வேண்டான்னு நினைக்கிறவங்க நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சேப்பக்கிழங்கு அதிகமாக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இதில் வழவழப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இது மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த வழவழப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்காது. குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்தில் நீங்கள் 2 நாளாச்சு அந்த வழவழப்பு இருக்கிற காயின்னு பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு, வெண்டைக்காய் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா நம்மளுடைய மூட்டு பகுதி அந்த ஜவ்வு இருக்கும் இல்லைங்களா, மூட்டு பகுதியில் அது அந்த வழவழப்பு தன்மை குறைஞ்சிட்டா தான் உங்களுக்கு அதிகமாக மூட்டு வலி எல்லாம் வரும். ஆனால் நீங்கள் இது மாதிரி காய்களை அடிக்கடி எடுக்கும்போது அந்த மூட்டு வலி உங்களுக்கு அதிகமாக இருக்காது. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி காய்கறிகளை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.